வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் க்ரீன் மூங் தால் யூஸ் பண்ணி ஒரு லட்டு பண்ண போகிறேன். எப்படி க்ரீன் மூங் தால் லட்டு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னென்ன வேணும் அப்படின்னா, ஒரு கப் நான் க்ரீன் மூங் தால் எடுத்துக்கிறேன். ஸோ அதை விட கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக ஜாக்ரி பவுடர் எடுத்துக்கிறேன். தென் கீ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த க்ரீன் மூங் தால் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ளேம் ஹையில் வைக்கக்கூடாது. மீடியம் இல்லை ஸ்லோவில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ரீன் மூங் தாலை நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்க, க்ரீன் மூங் தாலை நான் இந்த கலர் வர முடிய நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த கலர் வர்றதுக்கு. ஸோ மீடியம் ஃப்ளேம் ஆர் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த கலர் வர முடிய நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கூல் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நான் மிக்சியில் போட்டு பவுடராக எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பச்சை பயிரை நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பயிரை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை நான் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை நான் மிக்சியில் போட்டு பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வச்சு நான் லட்டு செய்ய போகிறேன். என்ன பண்ணணும்னா, ஸோ கடாய் எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நான் கீ ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ரைசின்ஸ் சேர்த்துறேன். அதாவது உலர்த்த திராட்சை சேர்த்திருக்கேன். ஸோ இதை கீயில் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட நான் ட்ரைடு ரைசின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது வேணும்னா கேஷ்யூ, இல்லைன்னா ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா, இது இந்த மாதிரி நட்ஸ் கூட நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நான் ரைசின்ஸ் கீயில் நல்லா வறுத்துட்டேன். ஸோ இதை எடுத்து நான் ஒரு கப்பில் வச்சுக்கிறேன். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுறேன். இப்போ நான் மறுபடியும் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்திருக்கேன். இதில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் பச்சை பயிறு மாவை சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதை நான் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணுறேன். இது கூட நான் ஜாக்ரி பவுடர் 3/4 கப் எடுத்திருக்கேன். நமக்கு இன்னும் சுகர் அதிகமாக வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வறுத்து வச்சுருக்கேன் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்திக்கிறேன். இது கூடவே இன்னும் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்திக்கிறேன். இன்னும் கூட நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் லட்டு உருட்ட வரும். ஸோ இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு சூடாக இருக்குது. இப்போ இந்த மாவை நான் லட்டுவாக பிடிக்க போகிறேன். சின்ன சின்ன பால்ஸாக உருட்ட போகிறேன். மாவு சூடாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, நம்ம கை பிடிக்கிற அளவு. ஸோ எடுத்துட்டு அதை நம்ம நமக்கு லட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கணும்.
பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நான் சின்ன போலாக வந்து மேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த மாவு ஃபுல்லாக சின்ன சின்ன லட்டுவாக பிடிச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள் மாவு இதில் வந்து சூடு வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து நம்ம பிடிக்கும்போது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். மாவு வந்து நல்லா பிடிக்க வராது. நம்ம எவ்வளோ நல்லா டைட்டாக பால்ஸ் பண்ணாலும் பிடிக்க வராது. இந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் கீ வந்து சூடாக உருக்கி இதில் சேர்த்தும் போது வந்து சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சோன்னா நல்லா பால்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். இப்போது என்னோட க்ரீன் மூங் தால் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.